சரி. என்னப்பா? போலாம் பாப்பா. போலாமே. வா. வா 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 வீரா. ஓகே. ரொம்ப அவசரமா வர சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை யாரு? ஜோக் அடிக்கிறிய. இன்னுமா என் மகன் மனச புரிஞ்சுக்கல. என்னைக்கு உன்னை கூட்டிக்கிட்டு வந்து சான்ஸ் கொடுன்னு பிடிவாதம் பிடிச்சாலோ அன்னைக்கே நான் நினைச்சேன். இன்னைக்கு அவளே சொல்லிட்டா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது உன்னதான் பண்ணிக்குவாளாம். என்னப்பா எழுந்துட்ட? என்ன யோசிக்கிற? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ரூபா எப்பேற்பட்ட பொண்ணுன்னு உனக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. நீ சரின்னு சொல்லு. மத்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சார், நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இப்போ இல்லை. தயவு செஞ்சு ரூபாவுக்கு வேற நல்ல இடத்துல மாப்பிள்ளை பாருங்க. வீரா, என்னை மன்னிச்சிருங்க. அம்மா அம்மா ரூபா, அம்மா ரூபா கொஞ்சம் நில்லு. ரூபா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அம்மா ரூபா, கதவை தரம்மா. அம்மா, தயவு செஞ்சு எந்த முடிவுக்கு வந்துடாது. என் மேல சத்தியம். கதவை தரம்மா. ரூபா. அப்பா. அப்பா. அம்மா, என் பொண்ணோட குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ எதை விரும்பினாலும் அதை அடைஞ்சே ஆகணும். இப்போ வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன காரணமா என்னமோ தெரியல, வீரா மாட்டேன்னு சொல்லிட்டான். அவ உயிரையே விட்டுருப்பா. எப்படியோ அவளை காப்பாத்திட்டேன். நீங்க தான் இத வீரா கிட்ட சொல்லி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நான் வயசுல பெரியவன் தான், இருந்தாலும் உங்க காலில் விழறம்மா. ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க. நான் வீரா கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா இது? மணி 10 ஆச்சு, இதுவும் தூங்கல? இல்லப்பா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் ரூபாவோட அப்பா வந்து என்னை பார்த்தாரு. என் மகன் என் பேச்ச மீற மாட்டாங்கிற நம்பிக்கையில உன்னை கேட்காமலே நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த தாயோட வாக்க காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன் கையில தான் பாருக்கு. உங்க பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேம்மா? ரூபா, ரூபா, என்னம்மா? அவ இன்னைக்கும் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையாம்மா? இல்லம்மா, ஏதோ அர்ஜென்ட் ரெக்கார்டிங்கா. முத்து, உன் நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் என் மனசுல தோன்றது சொல்றேன். காயா வாச்சா மனசா ஒருத்தர் ஒருத்தர் ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம்.
செய்கையாலையும் வார்த்தையாலையும் மனசாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது. நீ தேவிய மனசுல நினைச்சுக்கிட்டு ரூபாவோட வாழ்ந்துகிட்டு இருக்க. அது நீ ரூபாக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் பொண்டாட்டி ரூபா வேற யாரோ ஒருத்தனை மனசுல நினைச்சுக்கிட்டு உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா உன் மனசு எப்படி துடிக்கும்? இதை கழட்டிட மாட்டேன். ஐயோ, ஐம் சாரி. நீங்க வர வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க தூக்கம் வந்துருமோன்னு உங்க கோலத்தை போட்டுட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐயோ, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? நான் தான் வந்து ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன் ரூபா. நீ இந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறேன்னு நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்கல ரூபா. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆஹா, பெண் குழந்தைதான். இல்ல இல்ல, ஆண் குழந்தைதான். இல்ல அண்ணே, உங்க மாமா ஹார்ட் அட்டாக். டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு. இது செகண்ட் அட்டாக். பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டா நல்லது. எனக்கு அப்ப அப்பாவை கூட்டு அமெரிக்காக்கு போலாங்க. அமெரிக்காவில் அதுக்கு அமெரிக்காவில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கு. இதுக்காக நீங்க அப்பாவை கூட்டிட்டு அங்க போகணுமா? Why you want to waste time? இல்லைங்க, இங்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் வனிதா அங்க இருக்கா. அவ எல்லா ஏற்பாடையும் பண்ணுவா. நம்ம உடனே அமெரிக்காக்கு போறோம். There's nothing to worry. You can proceed. Thank you, doctor. Thank It's you. okay. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. எப்படி இருக்கீங்கம்மா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ரூபா, நாளைக்கு நீ மாமா நானு அமெரிக்கா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. நீ இங்கேயே இரு வீரா. நீ அங்க வந்துட்டீன்னா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? ரூபா இருக்கல்ல, அவ என்ன கவனிச்சுக்குவா. சரி. நீங்க யாரு? தேவி உங்ககிட்ட எப்படி வந்தா? தம்பி, நான் ஒரு வைத்தியன். காவிரி கரை ஓரமா
ஒரு குடிசையில இருக்கேன். ஒரு நாள் கரையோரமா இந்த பொண்ணு மயங்கி கிடந்துச்சு. வெள்ளத்துல சிக்கி அடிபட்டதுனால தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டா. அதனால தான் யாரு, எந்த ஊரு அப்படின்னு ஒரு விவரமும் சொல்ல முடியல. திடீர்னு மயக்கம் வரும். உடனே மயங்கி விழுந்துருவா. ஒரு தடவை உங்க பாட்டை ரேடியோல கேட்டப்ப கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி அவன் முகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் தான் யாரு, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்க உங்களை பார்க்க வந்தோம்.